गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरवे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த இனிய நாளில் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம எல்லார் சார்பிலையும் நன்றி தெரிவிக்கிற நேரமாக நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பாட்டி தாத்தாலாம் வந்திருக்காங்க. முதல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபார் அவே ஃப்ரம் ரொட்டீன் டுடே. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு அவே ஃப்ரம் ரொட்டீன் தானே. காலம்பரை எழுந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம என்னென்ன செய்வோம்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம பேரம்பேத்தியோட முதல்ல நம்ம தான் ரெடியாகி வெளியில் நின்றுருக்கோம் இல்லையா? ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு மேம். எல்லாருமே ஒரு கை தட்டலான்னு நினைக்கிறேன் இந்த அவே ஃப்ரம் ரொட்டீனுக்கு. முதல் நன்றி எதுக்குன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை டீச்சர் விளையாட்டு விளையாடுறா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டிவி, வீடியோ கேம்ஸ் இல்லாட்டா கிரிக்கெட் இது மட்டும்தான் தெரியும். ரோட்டில் விளையாடுறதுக்கு அதுங்களுக்கு இடமும் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொன் குழந்தை என்னோட பேத்தி தினம் வந்த உடனே டீச்சர் விளையாட்டு, நான் தான் மேம் நீ தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் எங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதில் எத்தனை விதமான சந்தோஷங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த நாளில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த சந்தோஷம் இங்கே இருக்கிற எல்லா தாத்தா பாட்டிக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல் சந்தோஷம் என்னென்னா, குழந்தைக்கு தானாகவே அந்த ஒரு அஃபர்மேஷன். இப்போ தான் நமக்கெலாம் தெரியும், இந்த வயசில் தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அது இதுன்னு யூடியூப்பில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் ஆரம்பிக்கும் போதே ஐ எம் ஸோ ஹெல்தி, ஐ எம் ஸோ வெல்தி, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கொடுத்த நம்ம சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரெண்டாவது, டிவைன், ஒரு தெய்வீக தன்மையை, குழந்தைங்களும் தெய்வமும் சமம்னு சொல்லுவாங்க இல்லையா? குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தைக்கும் ஒரு தெய்வீகம் வேணும், ஒரு இறை நம்பிக்கையை உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதுக்கு ஒரு கணபதி ஸ்லோகம் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா கணபதி ஸ்லோகம், குரு பிரம்மா, அப்புறம் ஓம் பூர் புவஸ்வஹா இதெல்லாம் சொல்லி தான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும். சரியா? அதனால் இந்த இறையாண்மையை குழந்தைக்கு கொடுத்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்க்கு என்னுடைய மிக 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 நன்றி. அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ். இந்த தமிழ் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழக அரசு பாடநூலில் கூட இந்த போர்ஷன்ஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல இந்த லெவலில். ஏன்னா நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்த இறை வணக்க பாடல் அம்மா அப்பா முதல் வணக்கம். அதுதான் எங்கள் தமிழாசிரியை உள்ளே வந்த உடனே அம்மா அப்பா முதல் வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த 4 வரியை சொன்னதுக்கப்புறம்தான் ஆனால் ஆவன்னா சொல்லுவாங்க. அது இவ்வளோ வருஷம் கழித்து என்னோடய பேத்தி வாயால் நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வயசில் இருக்கிற எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இது ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அதுக்கப்புறம் கல்வி அதிகாரம், எவ்வளோ பெரிய போர்ஷன் தெரியுமா? அது எந்த பாடத்திட்டத்துலேயும் அது இல்லை. அதை ஓரலாக சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த சொல்கிற விதம், இப்படி கையை வச்சுக்கிட்டு ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே நமக்கே கண்ணுக்குள்ளே நிற்கும். அந்த சந்தோஷத்தை கொடுத்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸுக்கும் அந்த டீச்சருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி பார்த்து அடுத்து யோகா அவங்க ஆரம்பிப்பாங்க. நான் தான் யோகா மேம், நீங்கள் ஸ்ட்ரைட் அப்படிம்பாங்க. அந்த போஸ்டரை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த யோகா மேம் சின்ன குழந்தை தானே பரவாயில்ல அப்படின்னு விடலை. அந்த பர்ஃபெக்ஷனை சொல்லி கொடுத்துருக்காங்க, கவனிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே கை எப்படி வச்சுக்கணும், தியான முத்திரைனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுக்குற விதம், அதாவது போல செய்தல் தான் இந்த வயசில் வரும். டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க குழந்தைங்க. அந்த போல செய்தலில் ஒரு கவனம்,
ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு நிதானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் இங்கிலீஷு சொல்லவே வேணாம். அவங்க வந்து அப்படி இம்பைப் த லாங்குவேஜ், அதுதான் அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பேச சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவனிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பேச சொல்லி கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்த இந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதுரை மாநகரில் ஒரு பெரிய மேல்நிலை பள்ளியாக வளரணும்னு என் அன்னை மீனாட்சியை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Means so much to us, ma'am. Thank you so much for your. Thank you. Thank you so very much. Thank you.